மீனை போட்டாச்சு. வலை முடுக்கையில பாருங்க எவ்வளவு மீன் தச்சிருக்குண்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூட வலைக்கு போகிறதுக்காக தான் வலை ஏற்றிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். எத்தனை பேர் நிற்கிறேன்னு பாருங்கள். இன்றைக்கி 8-7 பேர் போகிறோம் தொழிலுக்கு. வலையெல்லாம் மண்ணுக்குள்ள நேற்று போயிட்டு வந்ததுனால மண்ணுக்குள்ள பிதஞ்சிருச்சு வலை. அதை மறுபடியும் கறந்து தெளிவாக போட்டில் மேவலையும் நல்லா அடுக்கி ஏற்றிடணும், மடவலையும் நல்லா அடுக்கி ஏற்றிடணும். அப்போ தான் நம்ம ஸ்பீடாக வளையும் போது வலை கரெக்டாக தண்ணியில் இறங்கும். அப்போ தான் அந்த மீனை மடக்க முடியும். மேவலையை பார்த்தீங்கன்னா போயா வந்து நம்ம நெருக்கியே பிடிச்சிருப்போம். அந்த மீன் அதிகமாக படையில் அந்த மீனோட வெயிட்டுக்கு வலை கீழ் நிலத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்கிறக்காக நல்லா மிதந்து நிற்கிறதுக்காக நம்ம போயெல்லாம் நெருக்கி பிடிச்சிருக்கோம். வலையெல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு. வலையெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு இப்போ நம்ம மீன் பார்க்க தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த கேப்பில் ஏற்கனவே நேற்று வலை மீன் போட்டதில் வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு. அந்த வலையை இப்போ அந்த டயத்தில் மீன் பார்க்க போகிற டயத்தில் நம்ம வந்து சரி பண்ணிடணும். அந்த வேலை தான் போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த வந்து பார்த்துட்டு வச்சுட்டு போனால் பாரு அவன் தான் எனக்கு வலையெல்லாம் ஏற்றி முடித்து வலையில் உள்ள பீத்தெல்லாம் கட்டிட்டு மீனை தேடி தான் போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். வெயில் வேறு, நல்ல வெயில் வேறு. மீன் ஒன்று சிக்கலை அப்படியே ஸ்லோவிலே போட்டு மீனை பார்த்துக்கிட்டே இருக்கோம். மீன் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, பார்த்தா ஒன்றும் கிளம்பலை மீன். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5:15 ஆயிடுச்சு. இன்னும் மீன் நமக்கு சிக்கலை. இப்போ மீனை தேடி தான் நம்ம போயிட்டுருக்கோம். மீன் சிக்கினவுடனே அவனை அப்படி ஒரு வட்டத்தை போட்டு தூக்குறது தான். பாய்ஸ்லாம் ரெடியாக இருக்காப்புல, எப்படா மீன் நம்ம கண்ணில் மாட்டு, எப்படா வளையலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா சீக்கிரமாக வளைஞ்சிட்டோம்னா ஒரு 9 மணிக்கெலாம் வேலையை முடிச்சிடலாம், இல்லாட்டி 11 மணி ஆயிரம் நைட்டு. நம்மளை சுற்றியுமே வந்து இப்போ ஃபைபர்ஸ்லாம் வந்து ஒரு 5-6 ஃபைபர் நம்மளை சுற்றி இப்போ சூளம் போட்டாப்புல. இப்போ இந்த கூட்டத்துக்குள்ளேயுமே நம்ம மீனை கரெக்டாக பார்த்து டக்குன்னு வளைஞ்சிடணும். இப்போ யாரு கண்ணில் மீன் சிக்குதோ அவங்களாம் வளைஞ்சிருவாங்க. இப்போ நம்மளும் மீனை தேடி தான் போயிட்டே இருக்கோம். மீனை பார்த்தாச்சு. மீனை அணியத்தில் வந்து மாமா கரெக்டாக பார்த்துட்டாப்புல. மீன் பார்த்தா கருப்பாக கிடந்துச்சு. மீனை பார்த்துட்டு நம்ம வலை கொடுக்குதுக்கு போட்டு இலக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தெருவாக ஏற்றுனால வலை வந்து எதுலேயும் கொழுவாமல் நல்லா நீட்டாக வலை இறங்கி போயிட்டுருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக இறங்கி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். கிளைமேட்டும் நல்லா ஈவினிங் கிளைமேட்டு அருமையாக இருக்குது. எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அந்த போட்டு போகிற ஸ்பீடுக்கு நம்ம வலையும் வேகமாக தண்ணியில் போடணும். அந்த மீன் அதோட ஸ்பீடில் நீஞ்சி போகும். அதில் கரெக்டாக நம்ம மீன் வேகத்துக்கு அந்த மீனை கரெக்டாக நம்ம மடக்கி மீனை பிடிக்கணும். மீனை பார்க்குறதுக்கு நம்ம அணியத்தில் இருந்து தான் மீனை பார்த்து கரெக்டாக கை காட்டுவாங்க. அவங்க கொஞ்சம் உயரமான பகுதினால அணியத்தில் இருந்து பார்க்கல ஈஸியாக நமக்கு மீன் கொஞ்சம் நல்லா கண்ணுக்கு தெரியும். நம்ம தனுஷ்கோடிக்கு பக்கத்தில் தான் நம்ம மீன் வளைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றியுமே பைபர்ஸ்லாம் ரொம்ப ஈவினிங் ஆக விட்டு ரொம்ப பைபர் வந்துருச்சு நம்மளை சுற்றியுமே. அவங்களும் மீனை பார்த்து தான் வளைகிறாங்க. நம்ம மீனை பார்த்து வளைஞ்சிட்டோம். நல்லா ஒடுக்கு. வட்டாஞ்சோறு மீன். ஆமா, நீ மழையில 2 வலைக்கு 1 வலைக்கு போயிட்டு வா உள்ள.
கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா வலையை நம்ம கரெக்டாக மீனை உள்ளே நம்ம சென்று வலைக்கு போயிடுச்சு. கரெக்டாக மீனை நடுவை வச்சு நம்ம கரெக்டாக வட்டமாக வளைஞ்சாச்சு மீனை. அந்த கொடுக்கு தெரியுது பாருங்கள், அதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண கொடுக்கு ஃபஸ்ட் எடுத்தோமே. இப்போ கரெக்டாக அந்த கொடுக்கை தாண்டி நம்ம போகணும். இப்போ தண்ணியில் ஒரு ஆள் பாஞ்சிட்டாங்க. ஏன்னா இந்த வலையை எடுத்து அந்த வலையும் ஜாயின் பண்ணி கட்டி வச்சிடணும். ஏன்னா வலை தனித்தனியாக பிரிஞ்சுட்டா மீன்கள்லாம் வெளியே போயிடும். அதனால் 2 வலையும் எடுத்து ஜாயின் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த மீன் வெளியே போக முடியாமல் வலையில் நம்ம வளைஞ்ச மீன் எல்லாமே வலையிலே பட்டுரும். இப்போ நம்ம வளைஞ்சு முடிச்சாச்சு. வலை உள்ள போட்டில் உள்ள எல்லா வலையுமே இலக்கியாச்சு, வளைஞ்சு உள்ளே இலக்கியாச்சு. இப்போ அந்த மீன்கள்லாம் உள்ளாக்க கூட்டமாக இருக்குது. அந்த மீனை நம்ம வந்து கிளச்சி விடணும். அதனால் என்ன பண்ணணும்னா போட்டில் அந்த கம்பை வச்சு தட்டினோம்னா நம்ம அந்த சவுண்டுக்கு மீன்கள்லாம் செதறி வலையில் போய் சீக்கிரமாக பட்டுரும். அதனால் பண்ணி தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக மீனை மடக்கியாச்சு. வலையை பிடிச்சி பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. மீன் வளைஞ்சாச்சு. நம்ம சூட வலையை மீன் கருப்பாக வந்துச்சு. நம்ம போட்டு வளைஞ்சாச்சு மீன் கரெக்டாக. மீன் பட்டுருச்சு நமக்கு வலையில். இப்போ மக்களே சூட மீனை வளைஞ்சி பிடிச்சாச்சு. இப்போ அடுத்து கொடுக்குற தான் வேலை. கிளைமேட்டு நல்ல கிளைமேட்டாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக ஈவினிங் டைத்துக்கு நம்ம போட்டாச்சு. மக்களே இன்னைக்கு மீனை போட்டாச்சு. வலை முடுக்கையில் பாருங்க எவ்வளோ மீன் தச்சிருக்குன்னு. நம்ம வளைஞ்சு முடிஞ்சு வலைகளில் மீன்கள்லாம் பட ஆரம்பிச்சிருச்சு. பட்டதோட பார்த்தீங்கன்னா இந்த காவான்னு சொல்லுவோம், கடல் பறவை. அது வந்து இந்த மீனை சாப்பிட்றதுக்காக அந்த வலை உள்ளே வந்து பறந்துக்கு தெரியும். பாருங்கள் மீன்கள்லாம் போய் எவ்வளோ மீன்கள்லாம் மேவலையில் போய் பட்டுருக்கும் பாருங்கள். கூட்டமாக இருந்தனால மேலே கூடி வந்திருக்கும் போல் போய் மேவலையில் நல்லா பட்டுருச்சு மீன். அதிகமான இந்த மீன் சூட மீன் எவ்வளோ பட்டுருக்குன்னு பாருங்கள். அப்படி கொத்தா அடிச்சிருக்காங்க பாருங்கள் மேவலை உள்ளே. இப்போ தான் முடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மேவலையில் அதிகமாக பட்டுருக்கு. கூட்டமாக வந்துச்சுல மீன் கருப்பாக அப்படியே மொத்தமாக ஒரு சைடு போய் நல்லா எல்லா மீனுமே மொத்தமாக பட்டுருச்சு. வலையவே தூக்கி இழுக்க முடியல. அந்தளவுக்கு நல்லா அதிகமான மீன் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மீன் நிலத்தில் போய் மடவலையில் போய் அடிச்சிருக்கு. எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். என்னால் இழுத்து முடுக்கவே முடியலை மீனை. அவ்வளோ வெயிட்டு. நாங்கள் வலையெல்லாம் முடிச்சுட்டு கரையை போய்கிட்டு இருக்கோம். கரையை போயிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள போட்டுகள்லாம் வலையை முடிக்கிட்டும் அவங்களும் கரையை போய்கிட்டு இருந்தாங்க. டைமும் 6:30 ஆயிடுச்சு. இருட்டிக்கிட்டு இருக்க டைம் பொழுதுலாம் அடைஞ்சிருச்சு. கரையை தான் போயிட்டுருக்கோம். எப்படி வலை முடுக்கிறாங்க வரிசையாக. நம்ம கரையை வர்றதுக்கே கரெக்டாக ஒரு 7-7:30 ஆயிடுச்சு. மணி இருட்டிருச்சு நல்லா. அதனால் லைட்லாம் கொண்டு வந்து நைட்டில் மீனை தட்ட ஆரம்பிச்சிட்டேன் வரிசையாக நின்று. எவ்வளோ மீன் நமக்கு பட்டுருக்குன்னு பாருங்கள். வலை ஃபுல்லாக மீன் நல்லா ஒரு 2-3 வலையில் நல்லா மீன் அதிகமாக பட்டுருந்துச்சு. போட்டுக்குள்ளே எவ்வளோ மீன் கிடக்குன்னு பாருங்கள். எல்லாமே மீன் தான். நமக்கு இன்றைக்கி சூட மீன் பிடிக்க போனதில் பார்த்தீங்கன்னா மீன்கள்லாம் நமக்கு கிடச்சதை ஓரளவு பரவாயில்ல தான். நமக்கு அதிகமான மீன் தான் கிடச்சிருக்கு. இதே மாதிரி புது புது மீன்கள் கடலில் என்னென்ன மீன் பிடிக்கிறோமோ எல்லாமே நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் வரும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள்.